friends, welcome to our channel Pinky Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரி ஒர்க் சம்பந்தமான வீடியோ தாங்க பார்க்க போறோம். செயின் ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம பேட்டர்ன்ஸ் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்றது உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். முதல்ல வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். நான் வீடியோக்காக சின்னதா போட்டுக்கிறேன். இப்போ இதுல தான் நம்ம போட போறோம். நான் ஏற்கனவே சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம ஜரி த்ரெட்ல இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த மாதிரி கையில வந்து நம்ம இந்த மாதிரி இந்த நூலை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ இப்படி பிடிச்சிட்டு தான் நம்ம ஆரம்பிச்சு போட போறோம். நான் வரைஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு வாட்டர் பென் தான். நீங்கள் வந்து இந்த டிசைன்லாம் முடிச்சுட்டு லைட்டாக நம்ம பட்ஸில் வந்து இந்த பெண்ணை வந்து இந்த நம்ம போட்டிருக்க சேஃபை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே இது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக நீங்கள் வரைய வேண்டாம், லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் வீடியோவுக்கு தெரியணும் அப்படின்றனால டார்க்காக வரைஞ்சிருக்கேன். ஆரி ஒர்க் திங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் அந்த லிங்க் மூலியமாக அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் வந்து கீழே போடுற நாட் தான் எப்பவுமே போடுறேன், மேலேயுமே போட்டுக்கலாம், அது நீட்டாக வராது. போன வீடியோவில் நாட் எப்படி போடுறதுன்னு நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாட் போடுறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லீஃப் டிசைன் போடுறேன். இதில் நம்ம எப்படி அதே மாதிரி தான் போட போகிறோம். சேம் நம்ம அந்த கார்னரில் எப்படி வந்து ஸ்டிச்சஸை வந்து திருப்புறோன்றதை நீங்கள் இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆரம்பிக்கிறது எல்லாமே நம்ம நார்மல் போடுற ரவுண்டுக்கு போட்ட மாதிரி தான் ஸ்டிச் போட போகிறோம். அந்த கார்னரில் மட்டும் எப்படி நம்ம திருப்பலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் முதல்ல எப்போவுமே ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சென்டராக ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு சேஃப் வந்து கரெக்டாக முடியாது. கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அது இங்கே இந்த கார்னரில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், இந்த கார்னர்லையும் ஆரம்பிக்கலாம். சிலருக்கு வந்து நம்ம கை வந்து எந்த மாதிரி ஃப்ரேமில் ஈஸியாக வருதோ நீங்கள் அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம் ஃப்ரேமை. குட்டி குட்டியாக நீங்கள் செயின் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வேறு எந்த பெரிய டிசைன் பண்ணாட்டினாலும் இந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டி போட்டு நடுவில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு நீங்கள் திருப்பி அந்த செயினுக்குள்ளேயே புதுசாக ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு டிப்ஸ் எப்படின்னா நீங்கள் நாட் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரேமை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயினை நல்லா இழுத்துட்டு பக்கத்தில் நம்ம எடுக்கிறோம். நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிட போறோம். அடுத்து ஒரு மேங்கோ டிசைன் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பிளவுஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய உங்களுக்கு இது சைஸஸ்ல போடுவாங்க. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு சைஸ்ல ஆரம்பிக்க போறேன். எப்பவுமே சொன்ன மாதிரி தான் நாட் நம்ம போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். நாட் போடாமல் ஆரம்பிக்க கூடாது. இதுவுமே அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு கார்னர்ல நீங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு நீங்க முடிக்கும் போது தான் அது வந்து நீட்டா இருக்கும். இப்போ வந்து நான் இங்க ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சிடுறேன். நீங்க செயின் போடும் போது ஃப்ரேம் வந்து அப்பப்போ நீங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சேஃப் வந்து ரொம்ப அழகா வரும். இப்போ வந்து நான் ஃப்ரேம் வந்து லைட்டா மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு போட ஆரம்பிக்கிறேன்.
எல்லாமே போடுறது ஒரே மெத்தட் தான். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும் ஒவ்வொரு சேஃபுக்குமே மாறும். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நீட்டாக வரும். இப்போ இந்த இடத்துல வந்தோடனே நான் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். இப்படி திருப்பி திருப்பி நீங்கள் ஃப்ரேம் போடும்போது சேஃப் வந்து நல்லாயிருக்கும், செயினும் ஈவனாக வரும். சிலர் நம்ம ஒரே மாதிரி வச்சு நீங்கள் போடும்போது செயின் வந்து பெருசாக சின்னதாக மாறும். இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து செயின் வந்து ஒரே மாதிரி வரும், நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஒவ்வொரு செயினுமே ஈவனாக யூனிஃபார்மாக நீங்கள் போடுங்க. மாற்றி மாற்றி ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் பேசிக்காக இருக்க டிசைன்ஸ் தான், யார் வேணாலும் இதெல்லாம் போடலாம். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் இதோட நீங்கள் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பீகாக் டிசைன் போடலாம். இதை நம்ம போட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பீகாக் டிசைனுக்கு முதல்ல வந்து இந்த தோகையோட டிசைன் போட்டுக்கிற போகிறேன். இந்த கார்னரில் ஆரம்பிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது கீழே நம்ம ஊசிய நூல் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு திருப்பி எடுக்கும்போது நம்பர்ஸ் இருக்கணும். நம்ம ஏற்கனவே வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஃப்ரேமை திருப்பிக்கிற போகிறேன். திருப்பிட்டு அந்த ஆரம்பிக்கிற செயின் வந்து ரொம்ப குட்டியாக ஆரம்பிக்கணும். ஒரு சேஃப் எடுத்தோம்னா இப்போ இந்த திலகம் மாதிரி வரதை ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு அடுத்தது கீழே இருக்க டிசைனுக்கு போகணும். இதில் இருந்தமேனே நம்ம அப்படி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப் வந்து நீட்டாக முடியாது. இதை வந்து இப்படி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு வந்துட்டு அதை ஃபுல்லாக வந்து முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இங்கே போகிறேன். ஃப்ரேமை நான் வந்து திருப்பிக்கிற போகிறேன். இந்த மாதிரி திருப்பிக்கிற போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த கழுத்து பகுதிக்கு வர போகிறேன். இதை நம்ம முதல்ல முடிச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம கழுத்து பகுதியில் ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளைன் சாரியில் நீங்கள் இந்த மாதிரி அந்த இது ஒரு பீகாக் டிசைன் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இதை வந்து இங்கே முடிச்சிடலாம். மூக்குக்கு போட போகிறோம். நான் வந்து இங்கேருந்து ஒரு பெரிய செயின் போட்டுக்கிறேன். திருப்பி இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய செயின் வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான். இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம நாட் போட்டு முடிச்சிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மைல் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நீங்கள் ஒரு டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் கற்றுக்கிட்டீங்க. இப்போ இதில் ஒரு திலகம் சேஃப் வந்தது, இதில் ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி வந்தது, இதில் ஒரு வளைவாக நம்ம ஒரு கொடி மாதிரி போடனாலும் இந்த டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம ஒரே டிசைனில் 3 பேட்டர்ன் வந்து இதில் கற்றுக்குறோம். அதனால் இப்படி நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் கற்றுக்கிற போது முதல்ல இந்த மாதிரி போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா கை வளைவுகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் போட்ட ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது மாதிரி ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.